புரிகிறது என்று சொன்னால், அல்லாஹ் இந்த உலகத்துல மனிதர்கள் அனைவரையும் ஒரே நிலையில் சமநிலையில் அல்லாஹ் படைக்கவில்லை. அப்ப இந்த ஏழ்மை என்பது இந்த உலகத்துல கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஏழ்மைக்கு அல்லாஹ்விடத்துல எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. இஸ்லாம் அந்த ஏழ்மையை எந்த அளவுக்கு விரும்புகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அப்போ ஏழைகளுக்கு நாம எப்படி முக்கியத்துவம் தரணும், அவர்களை எப்படி நேசிக்கணும், அந்த நேசத்தினுடைய அடையாளம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் இறை தூதர் ஒரு சமூகத்துக்கு வருகின்ற பொழுது, அந்த இறை தூதரை நபியை இவர் உண்மையான நபிதான், இறை தூதர் தான் இவருக்கு செய்து வருகிறது, இவர் உண்மையாளர் தான், இவர் சொல்லக்கூடிய சொல்லை கேட்கலாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஏற்று வாழ்ந்த மக்கள் யாருன்னா செல்வந்தர்களை விட ஏழைகள் 40 வருடத்துக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற செய்தியும், கணவன் மாசம் சம்பளத்தை கொண்டு கொடுக்குறாரு, வீட்டுக்கு கொஞ்சம் செலவு பண்ணிட்டு மிச்சத்தில் இருக்கக்கூடிய தர்மம் செய்யல, அல்லது அப்பாட்டேருந்து நிறைய அம்மாட்டேருந்து சொத்து வந்துச்சு, நிறைய காசு வந்துச்சு, அதுலேருந்து எடுத்த தர்மம் கொடுத்தா, அதல்ல இஸ்லாத்துல சிறந்த காரியம் எது? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமதூத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஹுப்புல் மசாகீன், ஏழைகளை நேசித்தல் அப்படிங்கிற தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் எல்லோரையும் சமநிலையில் அல்லாஹ் படைக்கவில்லை. அல்லாஹுடைய இந்த படைப்பினுடைய நியதிகளை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஏற்ற இறக்கத்தோடு தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு பக்கத்தில் செல்வந்தர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், இன்னொரு பக்கத்தில் ஏழைகள் இருக்கக்கூடிய சூழலைத்தான் அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். இது இன்று அல்ல, அன்றிலிருந்து மனிதன் இந்த உலகத்தில் பூமிக்கு வந்ததிலிருந்து இதுவரை அல்லாஹ் இதே நிலையில் தான் அல்லாஹ் மனிதனுடைய வாழ்வை வைத்திருக்கிறான். சாதாரணமாக நம்ம ஒரு குடும்பத்தை பார்த்தாலும் கூட அந்த குடும்பத்திற்கு பல்வேறு பாரம்பரியம் உண்டு, அந்த குடும்பத்திற்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. ஜமீன் பரம்பரை, இந்த தெருவிலேயே, இந்த ஊரிலேயே, இந்த நகரத்திலேயே இவர்களை போன்று யாரும் வாழ்ந்ததில்லை என்றெல்லாம் நிறைய பெருமை பேசுவார். அப்ப என்னதான் அந்த குடும்பத்துல செல்வந்தர்கள் இருந்தாலும் அங்க கொஞ்சம் ஓரமா போய் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த குடும்பத்துல 4 ஏழைகள் இருக்கத்தான் செய்வார்கள். இது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நியதி. ஏன் இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு யுஎஸ்ஐ பார்க்கிறோம், அமெரிக்கான்னு உலகம் ஃபுல்லா நம்ம என்ன செய்யறோம், அமெரிக்காவை பற்றியே பேசுகிறோம். அங்கே இருக்கக்கூடிய வாழ்வு, அங்கே இருக்கக்கூடிய படிப்பு, அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரம், அங்கே இருக்கக்கூடிய செழிப்பு, இப்படி எல்லாருமே அதை பற்றியே பேசுகிறோம். அதே அந்த அமெரிக்காவில் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு பக்கத்தில் மக்கள் வசதியாக செழிப்போடு வாழ்ந்தாலும் கூட, இன்னொரு பக்கத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்ம ஊர்களில் கடை தெருகளில் எப்படி ஏழைகள் இருக்கிறார்களோ, யாசிப்பவர்கள் இருக்கிறார்களோ,
அதே போல ஒரு கூட்டம் அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அப்ப இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், அல்லாஹ் இந்த உலகத்துல மனிதர்கள் அனைவரையும் ஒரே நிலையில் சமநிலையில் அல்லாஹ் படைக்கவில்லை. அல்லாஹ் ஏழைகளையும் செல்வந்தர்களையும் சேர்த்துதான் நினைச்சிருக்கிறான், படைத்திருக்கிறான் அப்படிங்கிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த ஏழ்மை என்பது இந்த உலகத்துல கஷ்டமாக இருக்கலாம். ஒருவருக்கு பொருளாதார வசதி இல்லை, ஏழ்மை நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ரொம்ப அந்த சிரமத்தோடு தான் இந்த உலகத்துல வாழ்க்கை, ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையும் நகர்த்தி கொண்டிருப்பார். ஆனால் அந்த ஏழ்மைக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது, இஸ்லாம் அந்த ஏழ்மையை எந்த அளவுக்கு விரும்புகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதர்களும் இந்த வாழ்வை தான் விரும்புவார்கள். அப்போ இந்த ஏழ்மை என்பது பல கட்டங்களில் அவர்களை தூர வைக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அங்கே முன்னிலைப்படுத்துவது யாரை முன்னிலைப்படுத்தப்படும்? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய செல்வந்தர்கள், பணக்காரர்கள், படித்தவர்கள், இந்த மாதிரியான கணக்கெடுத்து இவர்களைத்தான் முன்னிலைப்படுத்தக்கூடிய நிகழ்வு இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். யாரும் ஏழைகளை கூட்டு வந்து என்ன செய்யறது இல்லை, முன் வரிசையில் வைக்கிறது இல்லை. முன் வரிசையில ஒரு சபையில இடம் கொடுக்கப்படுமாக இருந்தாலும் அங்கேயும் தராதாரம் பார்த்து தான் இன்றைக்கு முன்னிலைப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது பொதுவாக மனிதனுடைய இயல்பு. அப்ப இந்த ஏழ்மைக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் இந்த மாதிரியாக செல்வந்தர்கள் இருந்தார்கள், ஏழைகளும் இருந்தார்கள். அப்ப அந்த ஏழைகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு வருகின்ற பொழுது, அவர்களை காண வருகின்ற பொழுது, அவர்களிடத்தில் பேச வருகின்ற பொழுது, இது செல்வந்தனுடைய உள்ளத்தில் ஒரு விதமான எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. நாம் இந்த முஹம்மதை அணுக வேண்டும் என்று சொன்னால் அவரை சுற்றி ஏழைகள் இருக்கிறார்கள். அவரை நாங்கள் பார்க்க செல்லும் போது அவர்களோடு அமர்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நமக்கு சமத்துக்கு சமமாக நிகராக இருக்கக்கூடியவர்கள் அல்ல. எனவே இது அவருடைய உள்ளத்திலே பல்வேறு கெட்ட எண்ணங்களை, ஒரு விதமான சிந்தனைகளை ஏற்படுத்தியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செல்வந்தருடைய அந்த வார்த்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க சொல்வது சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கின்ற போது குர்ஆனிலே 2 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஒன்று சூரத்துல் கஹ்ஃப்ல, வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. நபியே, காலையிலும் மாலையிலும் இறைவன் தான், அந்த இறைவனுடைய சிந்தனையிலே அதே எண்ணத்தில் இருந்து கொண்டு எந்த இறைவனை மக்கள் அழைக்கின்றார்களோ அந்த மக்களோடு நீங்கள் பொறுமையாக இருப்பீர்களாக. அப்ப நீங்கள் சார்ந்திருப்பது யாரு? எந்த மக்கள் அல்லாஹ்வை விரும்புகிறார்களோ, எந்த மக்கள் காலையிலும் மாலையிலும் அவனுடைய நினைவோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவன் தான் கதி, அவன் தான், அவனை விட்டால் வேறு வழியே இல்லை என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களோடு தான் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அதை தாண்டி நீங்க எங்கு போயிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதே போல சூரத்துல் அன்ஆமுடைய 52வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. எவர்கள் காலையிலும் மாலையிலும் இறைவனையே நினைத்து வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ நபியே, அந்த மக்களை உங்களுடைய சபையை விட்டு விரட்டி விடாதீர்கள். அவங்க தூர போங்க, கொஞ்சம் தள்ளி போங்க, கடைசியில உட்காருங்க அல்லது கடைசியில சாப்பிடுங்க, உங்களுக்கு இருக்கப்பட்ட இடம்லாம் இதுதான் அப்படின்னு என்ன செய்யாதீங்க, வேறுபடுத்தி உங்களுடைய சபையை விட்டு, அவையை விட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, விரட்டி விட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை நாம் பார்க்கிறோம் சொன்னால், அப்போ ஏழைகளுக்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் தரணும், அவர்களை எப்படி நேசிக்கணும், அந்த நேசத்தினுடைய அடையாளம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா இறை தூதர்களையும் பின்பற்றியவர்கள் யார்? ஏன்னா ஒரு இறை தூதர் ஒரு சமூகத்துக்கு வந்தார் என்று சொன்னால் அந்த சமூகத்திலே செல்வந்தர்களும் உண்டு, ஏழைகளும் உண்டு. ஆனால் ஒரு இறை தூதர் ஒரு சமூகத்துக்கு வருகின்ற பொழுது அந்த இறை தூதரை, நபியை, இவர் உண்மையான நபிதான், இறை தூதர் தான் இவருக்கு செய்து வருகிறது, இவர் உண்மையாளர் தான், இவர் சொல்லக்கூடிய சொல்லை கேட்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஏற்று வாழ்ந்த மக்கள் யாருன்னா செல்வந்தர்கள் இல்லை, ஏழைகள் தான் அங்கே என்ன செய்யறாங்க, பின்பற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இது எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஹிர்கல் மன்னருடைய வரலாற்றில் பார்க்கிறோம். மக்காவில் வாழ்க்கக்கூடிய மக்களை
ஈமான் கொண்ட மக்களை அந்த மக்காவில் இருந்து வெளியேற்ற வேண்டும், மக்காவிலே இவர்கள் வசிக்க கூடாது, இவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வெளியேற்றுறாங்க. அப்ப முதலாக இந்த ஹிஜ்ரத் பயணம் நடக்குது. ஒன்று அபிசீனிய பயணம், இன்னொன்று மதீனாவுடைய பயணம். அப்ப மக்கள் எல்லாம் விரட்டப்படக்கூடிய சூழல்ல அன்னைக்கு இருக்கக்கூடிய அபிசீனியாவுக்கு என்ன செய்யறாங்க, சில மக்கள் போறாங்க. அங்க போய் தஞ்சம் அடைந்து கொள்ளலாம், மக்காவில் வாழ முடியாது, நம்மளை விரட்டுறாங்க, உயிருக்கு பிரச்சனை, பயம் அப்படின்னு போறாங்க. அப்படி போகும்போது என்ன செய்யறாங்கன்னா, சில மக்கள் அபிசீனியால அடைக்கலம் தேடி போறாங்க. அங்கே செல்லக்கூடிய நேரத்தில் குஃபார்கள், மக்காவில் இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள் அங்கேயும் விடல. அவங்கள அபிசீனியாவிலையும் அந்த மக்களுக்கு என்னென்ன தொல்லை கொடுக்க வேண்டும், அவர்களை அங்கேருந்து விரட்டுறதுக்கு என்ன வழி இருக்குங்கிற மாதிரியான சிந்தனையில் அங்கேயும் போயிட்டாங்க. போகும்போது ரெண்டு பக்கத்தில் என்ன இருக்குங்க, விசாரணை நடைபெறுகிறது. அந்நாட்டினுடைய மன்னர் ஹெர்கல் மன்னர் ஒரு பக்கத்தில் முஸ்லீம்களை நிற்க வைத்து அவருடைய பிரதிநிதியாக ஒருவரை வைத்து விசாரிக்கிறார். இன்னொரு பக்கத்துல காஃபிர்கள் பக்கத்துல இருந்து அங்கேயும் ஒருவரை நியமித்து என்ன செய்யறாங்க, அபூ சுஃபியானை நியமித்து அவர்கிட்ட என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. ரெண்டு பேர்ட்டையும் விசாரணை நடக்குது. அந்த விசாரணை ஒரு நீண்ட ஒரு விசாரணை அந்த ஹெர்கல் மன்னர் விசாரிக்கிறார். அப்போ விசாரிக்கும் போது அந்த ஹெர்கல் மன்னர் கேட்டாரு, மையத்தபியு ஹாதன் நபிய, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி விசாரிக்கிறார். கேட்கும்போது என்ன சொல்கிறார், அவர் கேட்கிறாரு, இந்த நபியை பின்பற்றக்கூடியவர்கள் யார்? அஹும் ருஅஸா அமித் துஅஃபா. மக்காவிலிருந்து இந்த மக்களை விரட்டுறீங்க, இந்த கொள்கை பிடிக்காது என்று சொல்கிறீர்கள், அந்த மக்களை எல்லாம் விரட்டி விடணும் முடிவுக்கு வர்றீங்க, உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும் முடிவு பண்ணுறீங்க. அப்படியானால் இந்த முஹம்மதை பின்பற்றக்கூடிய மக்கள் உங்களிலே தலைவர்கள், பெரும் பெரும் தலைவர்கள் பின்பற்றுகின்றார்களா, அல்லது சாமானியர்களாக இருக்கக்கூடிய ஏழைகள், பலகீனர்கள், இவர்கள் அந்த முஹம்மதை பின்பற்றுகின்றார்களா என்று கேட்கின்ற பொழுது அபூ சுஃபியான் அவர் காஃபிரா தான் இருக்கார், அப்போ முஸ்லீம் ஆகல. அபூ சுஃபியான் சொல்றாரு, பதில் துஆஃபா, இந்த முஹம்மதை பின்பற்றக்கூடியவர்கள் ஏழைகள் தான், பலகீனமான மக்கள் தான் பின்பற்றாங்க. பெரிய செல்வந்தர்களோ வசதி படைத்தவர்களோ பின்பற்றல, சாமானிய மக்கள் தான் இவரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹெர்கல் மன்னர் சொன்னாரு, ஃபகால ஹெர்கல் ஹாகதா இத்திபாஉ ரசூல், இந்த உலகத்தில் வந்திருக்கக்கூடிய இறை தூதர்களை பின்பற்றக்கூடிய வழிமுறை தான். உலகத்தில் வந்திருக்கக்கூடிய இறை தூதர்களை சாமானிய மக்கள் தான் பின்பற்றுவார்கள், இதுதான் நீதி அப்படின்னு என்ன செய்வாரு, அவர் சான்று பகர்ந்தார் அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம். என்ன அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ஏழைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஏழைகள் மீது நேசம் வைக்க வேண்டும். அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடாக அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகளை நாம் செய்யணும் அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஏழைகளுக்கான முன்னுரிமையை சொல்லும் போது திருமதியிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதானில் லைலத் ஆத்தின், இன்றைக்கு இரவு என்னிடத்தில் ஒருவர் வந்தார், ஒரு வானவர் வந்தார். வந்து சொன்னார், யா முஹம்மத், முஹம்மதை என்று அழைத்தார். நான் சொன்னேன், லப்பைக் வ சஅதைக், ஏதோ வந்து விட்டேன், ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கும் போது அவர் சொன்னார், இதா சொல்லைத்த, நீங்க தொழுதுட்டீங்கன்னா தொழுகைக்கு பிறகு நீங்கள் துஆ செய்யுங்கள். யாருக்காக வேண்டி? ஏழைகளுக்காக வேண்டி. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வ தர்க்கல் முன்கராத் வ ஹுப்புல் மசாகீன், இறைவா உன்னிடத்தில் நன்மையை செய்வதற்கு நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். ஆனா நன்மையை செய்யணும்னாலும் அதற்கான ஆரோக்கியமும் வலிமையும் பொருளாதாரம் எல்லாமே வேணும். அப்ப நான் நன்மையை செய்வதற்கு இறைவா உன்னிடத்தில் கேட்கிறேன், அதே போல தீமைகளை விடுவதற்கும் உன்னிடத்தில் நான் என்ன செய்றேன், கேட்கிறேன். அதே போல வ ஹுப்புல் மசாகீன், ஏழைகளை பிரியம் கொள்வதையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று நீங்கள் கேளுங்கள். அதே போல வைதா அரத்தபி இபாதிக்க ஃபித்னதன் ஃபகுதுனி இலைக்க கைர மஃப்தூன், இறைவா உன்னுடைய சமூக மக்களுக்கு மத்தியிலே, உன்னுடைய அடியார்களுக்கு மத்தியிலே ஏதாவது குழப்பமும் சோதனையும் வந்துவிட்டது என்று சொன்னால், என்னை எந்த சோதனையும் இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் என்னுடைய உயிரை நீ எடுத்துவிடு என்று நீங்கள் இறைவனிடத்திலே துஆ செய்யுங்கள் என்று ஒரு வானவர் வந்து இடத்துல சொன்னார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப ஏழ்மை என்பது சமூகத்திலே அது அசிங்கமோ, அது விரட்டப்படக்கூடியவர்களோ, ஒதுக்கப்படக்கூடியவர்களோ அல்ல. அந்த வாழ்க்கை அல்லாஹ் ஒருவருக்கு அதுதான் அவருடைய விதி என்று வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஏழைகள் எல்லாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, அவரை போல வாழ மாட்டோமா, இவரை மாதிரி வாழ மாட்டோமா, அவ்வளவு வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அது மாதிரி நம்ம வாழ மாட்டோமா என்று பிறரை பார்த்து இயங்கக்கூடிய வாழ்க்கை தான் இன்னைக்கு ஏழ்மையை பார்க்கும்.
ஆனா அந்த ஏழ்மைக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தலாத்து ஃபில் ஜன்னா, நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹா அல் ஃபுகரா, அந்த சொர்க்கத்தில் அதிகமான நபர்கள் ஏழைகளைத்தான் நான் பார்த்தேன். சொர்க்கவாதிகளாக நான் யாரை பார்த்தேன் என்று சொன்னால், பெரிய பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் அல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளைத்தான் நான் பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொன்னாங்க. வத்தலஅது ஃபின்னார் ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹா அன்னிஸா, அதே போல நரகத்தை நான் எட்டி பார்த்தேன். அல்லாஹ் வாய்ப்பை தந்தான். அந்த நரகத்தை நான் பார்க்கின்ற பொழுது அங்கே அதிகமான நபர்கள் பெண்களை பார்த்தேன் என்று சொல்றாங்க. அப்ப சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள், பணக்காரர்களுக்கு சொர்க்கம் கிடையாதுன்னு சொன்ன உண்டு, செல்வந்தர்களுக்கும் சொர்க்கம் உண்டு. ஆனால் ஏழைகள் முதல்ல போயிடுவாங்க. அதிகமாக ஏழைகளைத்தான் பார்க்க முடியும். அப்ப சுவனம் ஏழைகளுக்காக, நரகம் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன இருக்கு அங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க தான் அதிகமாக இருப்பார்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கங்கிற செய்தியை முஸ்லிம்ல பார்ப்போம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப ஏழ்மை என்பது இந்த உலகத்துல பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் பல நெருக்கடியான ஒரு நிலைகளை சந்தித்தாலும் அல்லாஹ் மறுமை நாளில அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமும் அந்தஸ்தும் இருக்கிறத வேற லெவல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்ல ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு பிறகு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல 3 பேர் வர்றாங்க. இந்த 3 நபர்களும் யார் அப்படின்னா, பெரிய வசதி படைத்தவர் அல்ல, கஷ்டப்படுறவங்க. வந்து சொல்றாங்க, யா அபா முஹம்மத், இன்னா வல்லாஹி மா நக்திரு அலா ஷைஇன் லா நஃபகத்தின் வலா தாபத்தின் வலா மதா. அபு முஹம்மது அவர்களே, அல்லாஹ் மேல ஆணையாக நாங்க சொல்றோம், நாங்கள் எந்த செலவு செய்வதற்கும் எங்களுக்கு சக்தி இல்லை, எந்த ஒரு வாகனத்தை வாங்குவதற்கும் சக்தி இல்லை, இந்த உலகத்துல வாழ்வது கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதற்குமே எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு தங்களுடைய நிலையை, வறுமை நிலையை செய்யறாங்க, வந்து முறையிடுறாங்க. சொன்ன உடனே அந்த சஹாபி சொல்றாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, ஃபகால லஹும் மா ஷிஅதும் இன் ஷிஅதும் ரஜஅதும் இலைனா ஃபஅதைனாகும் வ யஸ்ருல்லாஹு லக்கும். நீங்க வந்து என்னிடத்துல உங்களுடைய நிலையை, வறுமை நிலையை வந்து முறையிடுறீங்க, நீங்க விரும்பினா என்ன செய்யுங்க, நீங்க வந்து சொல்லிட்டு இப்ப சொல்லிட்டீங்கல்ல, அல்லாஹ் நான் உங்களுக்கு என்ன செய்வான், இலகுவை தந்துருவான், லேசா ஆக்கிடுவான், உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாத்திருவான். நீங்க வந்து திரும்பி போங்க. இல்ல நீங்க நாடுறீங்கன்னு சொன்னா, நான் இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர் இடத்துல சொல்லி, அதிகாரிகள் இடத்துல சொல்லி, உங்களுக்கு என்ன சேர வேண்டுமோ அரசு நிதியிலிருந்து அதை நான் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன் அப்படின்னு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அப்படி சொன்ன உடனே சொல்லிட்டு சொல்றாங்க, ஒயின் ஷிஅதும் சபர்தும், இல்ல நாடுனா பொறுமையா இருங்க. ஒண்ணு என்று சொல்லிட்டீங்க, அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடலாம், வசதியை தந்துடலாம், போயிருங்க. அல்லது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகார இடத்துல சொல்லி உங்களுக்கு என்ன தரணுமோ, ஏழைகளுக்கு என்ன சேரணுமோ அதை வந்து நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு சேர்க்க வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா மூணாவது சொல்றாங்க, நீங்க பொறுமையாக இருங்க, அது உங்களுக்கு சிறந்தது. ஏன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபுகராஅல் முஹாஜிரீன யஸ்பிகூனல் அக்னியா யௌமல் கியாமத்தி இலல் ஜன்னதி பி 40 கரீஃபா. இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஹாஜிர்கள் இருக்கின்றார்களே, அந்த முஹாஜிர்கள் ஏழைகள், அவர்கள் செல்வந்தர்களை விட 40 வருடங்களுக்கு முன்னால் சுவனம் சென்று விடுவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. செல்வந்தர்களை விட ஏழைகள் 40 வருடத்துக்கு முன்னால் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற செய்தியும் நான் என்னுடைய காதால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வந்த மக்கள் சொன்னாங்க, இன்னா நஸ்பிரு லா நஸஅரு ஷைஆ. அப்துர் ரஹ்மான் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, நாங்கள் பொறுமையாக இருந்து கொள்கிறோம், நாங்கள் எங்களுடைய ஏழ்மையை பற்றிய கஷ்டத்தை பற்றி நாங்கள் யார் இடத்துல என்ன நினைச்ச மாட்டோம், சொல்ல மாட்டோம், இதே நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப ஏழ்மை என்பது அல்லாஹ் தரக்கூடியது. வசதியும் ஏழ்மை அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்றான், தான் நாடியவர்களுக்கு என்ன செய்றேன், கேள்வி கணக்கு நிறைய கொடுக்கிறேன், விசாலமாக கொடுக்கிறேன், சில பேருக்கு நான் என்ன செய்றேன், சுருக்கியும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த ஏழைகளை கவனிப்பது யாருக்கு கடமை அப்படின்னு சொன்னா, நமக்கு கடமை என்பதை நம்ம என்ன செய்யணுங்க, புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் சஹாபாக்களுடைய காலத்துல சஹாபாக்கள் இதற்கென்று என்ன செய்தாங்க, உழைச்சாங்க. ஏன்னா ஏழைகள் மீது எல்லோரும் கவனம் செலுத்த மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஜமாத் இருக்குது, ஊர்ல ஒரு தெரு இருக்குதுன்னா அந்த தெருவில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா, தெரியாது. பக்கத்து வீட்டு சூழ்நிலையே இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்கு தெரியாம இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க,
உங்களுடைய வீடுகளில் நீங்கள் குழம்பு வைத்தால் கொஞ்சம் அதில் தண்ணியை கூட்டி உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன செய்ய கொடுத்து அனுப்புங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை என்ன தெரியுமா, அது நகரங்களிலும் அப்படித்தான் இருக்கு, கிராமமும் அப்படித்தான் இருக்கு. அப்படி ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு விசேஷம் தான் என்ன செய்யறாங்க, பிரியாணி கொடுத்து விட அதை கொடுத்து இது செய்யறாங்க தர, மற்றபடி அவருடைய வாழ்வாதாரம் என்ன, இன்னைக்கு சாப்பிட்டாங்களா, அந்த குடும்பம் எப்படி ரன் ஆகுது, எப்படி போயிட்டு இருக்குங்கிற மாதிரியான சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்கு? இல்ல, அவரவர்கள் தங்களுடைய செல்ஃபிஸ் மாதிரி வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அடுத்தவர்கள் மீது, ஏழைகள் மீது நாம் அதிகமான கவனம் எடுக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு பேரை நம்ம வாங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா, சஹாபாக்கள் சில பேர் அதற்கென்றே நினைச்சுட்டாங்க, அர்ப்பணித்தார்கள் அப்படிங்கிற பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஜைனஸ் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவர்களுக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்தாங்க. அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ரஉகுன்ன லிஹாகன் பி அத்வலகுன்ன யதா. முஸ்லிம்ல வரக்கூடிய இந்த ஹதீஸ். உங்களில் நான் மரணித்த பிறகு என்னிடத்தில் வந்து சேரக்கூடியவர் யார் என்று சொன்னால், யாருடைய கை நீளமான கையாக இருக்கிறதோ அவர்தான் என்னிடத்துல முதல்ல வருவார். குடும்பத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இறந்த பிறகு முதல் நம்ம குடும்பத்தில் மௌத்தாரது யாரு தெரியுமா, யாருக்கு கை பெருசா இருக்கோ அவள் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் என்ன செய்தாங்க, கையை வந்து அளந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் கை பெருசா இருக்கு, யாருக்கு ஷார்ட்டா இருக்குது அளந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த அர்த்தத்துல சொல்லல. ரசூலுல்லாஹ் எந்த அர்த்தத்துல சொன்னாங்கன்னா, எந்த பெண் அதிகமாக தர்மம் செய்கிறாளோ, உழைத்து தனக்கு கணவன் கொடுக்கக்கூடிய அல்லது வீட்டில் மிஞ்சக்கூடிய காசை சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கிறாளோ அந்த பெண் தான் என்னை முதல்ல வந்து சேருவாங்கிற அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை புரியாம மனைவிமார் என்ன செய்தாங்க, கைகளை அளந்து பார்த்தார்கள். பிறகுதான் தெரிந்தது யார் என்று சொன்னால் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவங்க தான் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதிக நீண்ட கை உள்ளவன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் அதிகமாக அன்னஹா கானத் தஅமலு பியதிஹா வதஸத்தத். எவ்வளவு பெரிய அக்கறை செலுத்திருக்காங்க. அவர் எங்கேயோ வரக்கூடிய காசு இல்லை, கணவன் மாசம் சம்பளத்தை கொண்டு கொடுக்குறாரு, வீட்டுக்கு கொஞ்சம் செலவு பண்ணிட்டு மிச்சத்தில் இருக்கக்கூடிய தர்மம் செய்யல, அல்லது அப்பாட்டேருந்து நிறைய அம்மாட்டேருந்து சொத்து வந்துச்சு, நிறைய காசு வந்துச்சு, அதுலேருந்து எடுத்த தர்மம் கொடுத்தா அதல்ல, வீட்டிலே இருந்து கொண்டே சிறு தொழிலை செய்தார்கள் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ். அவர்கள் ஓய்வு நேரத்தில் வீட்டில் இருந்து கொண்டே ஒருவர் சில தொழில்களை செய்து அந்த தொழில்களிலேருந்து வரக்கூடிய வருமானம் இருக்கு பாருங்க, அதை ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை வைத்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கை நீளமான கைன்னாங்க, வாரி வாரி வழங்கக்கூடிய கை, அதிகமாக தர்மம் கொடுக்கக்கூடிய கைங்கிற அர்த்தத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்ங்கிறத பின்னாடிதான் செய்திருக்கிறாங்க, புரிந்திருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மாதிரியான பக்குவப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். வரலாற்றிலே நாம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரியான பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாழ்ந்தார் மடிந்தார் செத்தார்ங்கிற மாதிரி இல்லை, வாழ்ந்தாலும் வரலாறு பேசுகிறதோ இல்லையோ அல்லாஹ்விடத்தில் நாம் பேசக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். அதே போல் தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர். அவருக்கு என்ன பேர் தெரியுமா, புனை பெயரு, பட்ட பெயரு? ஏழைகளுடைய, அவருக்கு மசாக்கி என்ன சொல்வார்கள், அவர்களுக்கு ஏழையின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அபுல் மசாக்கி, ஏழையின் தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பெயர் வாங்கினார். காரணம் என்னவென்று சொன்னால், இதெல்லாம் எல்லாத்துக்கும் வரக்கூடிய பண்பு இல்லை. நம்மளும் தர்மம் செய்வோம், எங்கேயாவது யாசகம் கேட்கக்கூடிய விட்டு ஏதாவது கொடுத்துட்டு போவோம், யாராவது அந்த ட்ரெஸ் ஒரு மாதிரியான ஒரு கோலத்தில் இருந்தால் சரி இவர் ஏழை போல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவோம். இவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர் கான ஹைருன் நாஸில் மசாக்கீன் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், ஏழைகளுக்கு சிறந்த மனிதராக வாழ்ந்தார் இந்த ஜாஃபர். ஏன் என்று சொன்னால், அவரிடத்துல ஏதாவது ஒன்று நம்ம கேட்க போனோம், காசுன்னு இல்லை, வேற ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது ஒன்று கேட்க போனா கூட உடனடியாக அப்படியே கையை பிடிச்சி எங்க கூட்டு போயிடுவாரு, வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. கூட்டு போய் சொல்லுவார், யா அஸ்மா அத்இமினா, அஸ்மாவே அவருடைய மனைவிட்டு சொல்வார், ஏதோ நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, முதல்ல சாப்பாடு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி சில பழக்கம் சில பேர்ட்ட தான் இருக்கு. வீட்டுக்கு அழைத்தால் வந்தவருக்கு முதலாக உணவு கொடுக்கணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐயுல் இஸ்லாமிய ஹைர், இஸ்லாத்துல சிறந்த காரியம் எது அப்படிங்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இத்ஆமு தஆம், பசித்தவனுக்கு உணவளி, ஏழைக்கு உணவு கொடு என்று ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? அப்ப அது அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்து
ஒரு ஏழைக்கு அவனுடைய பசியை போக்கி அவனுடைய கவலையை போக்கி நம்ம வாழ்றோம் பாருங்க. இந்த வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கை, அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்படிங்கிற காரணத்தினால்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, இந்த ஜாஃபர் அபுல் மசாகின், அல்லாஹ்வுடைய தூதரால் ஏழைகளின் தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஏழை அவர் பார்த்துட்டார் அப்படின்னா உடனடியாக கூட்டு போய் செய்வார் வீட்டுக்கு, அவருடைய பசியை போக்கி விடுவார், அவருடைய தேவையை போக்கக்கூடிய அளவுக்கு இருந்தார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப ஏழ்மை என்பதற்கு அல்லாஹ்விடத்தில் அதற்கான சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புகளை நம்ம ஏழைகளை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்தாங்க அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய தேவைகளை போக்குவதும் அவருடைய பசியை போக்குவதும் தான் என்பதை புரிந்து கொண்டு அதிலே அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய நல்லவர்களாக எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்ற போது வல்லதீன ஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது அவருடைய செல்வங்களிலே அவர்களுக்கு சில குறிப்பிட்ட பங்கு இருக்கிறது. யாருக்கு? பிள்ளைக்கா, மனைவிக்கா, கணவனுக்கா, அம்மாவுக்கா, அப்பாக்கா, இவங்களுக்கு அல்ல. லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், நாம சம்பாதிக்கக்கூடிய காசு எல்லாம் நமக்கு தரக்கூடிய ரிஸ்க்கு, இந்த ரிஸ்க்குல உங்களிடத்துல யார் வந்து யாசகம் கேட்கிறாங்களோ தேவையுடையவெல்லாம் வந்து கேட்கிறாங்களோ அவங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு. இன்னும் கேட்காம எத்தனை பேர் இருக்காங்களோ அவர்களுக்கும் அதிலே பங்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த ஏழைகளை நம்ம நேசிக்கிறோம்னா என்னைக்கா ஒரு நாள் சாப்பாடு கொடுத்துட்டோம், என்னைக்கா ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டோம் நல்ல இன்னையிலேருந்து அப்படி ஒரு பழகுங்க. ஏன்னா ஒரு காலம் இருந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஜகாத், பைத்து ஜகாத் இருந்தது. ஏழைகளுடைய ஏழ்மையை போக்குவதற்கு, பசியை போக்குவதற்கு அங்க என்ன உண்டு? ஃபண்ட் உண்டு. அதனால தான் அல்லாஹ் ஜகாத்துல யார் சேர்க்கிறான் பாருங்க. முதலா சொல்லும்போது அல் மசாக்கி, ரெண்டாவது சொல்லும்போது ஃபக்கீர், இந்த ரெண்டு பேருமே ஏழைகள் தான். ஜகாத்துடைய ஃபண்ட்ல கொடுக்க சொல்றான். அப்ப அத்தோட நம்ம கடமை முடிஞ்சதா? இல்ல, அவர்களை அனுதினமும் நம்ம செய்யணுங்க, கவனிக்க வேண்டும். மாசம் மாசம் நம்ம கவனிக்கணும். அப்போ பைத்து ஜகாத்து, இந்த மாதிரி ஜகாத் ஃபண்டு, இது மாதிரியான அசோசியேஷன், ஆர்கனைசேஷன் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஊர்களில் இல்லை. இங்க இருக்கலாம், அரபு நாடுகள்ல இது இருக்கு. அப்ப நம்ம ஊர்களில் அது இல்லை. அப்ப இந்த ஏழைகளுடைய தேவை யார் பூர்த்தி செய்வா? நீங்க ஊருக்கெல்லாம் உழைக்க வேணாங்க, ஒவ்வொருத்தரும் குடும்பத்தை யோசித்து பாருங்க. 10 பேர் இருக்கிறீங்க, 10 குடும்பம்னா 8 குடும்பம் வசதியா இருக்கு, 2 குடும்பம் கஷ்டப்படுது. நீங்க ஊருக்கெல்லாம் ஒண்ணு கொடுக்க தேவையில்லை, எல்லாம் கேட்க மாட்டேன். உன் குடும்பத்தை கவனித்தாயா? குடும்பத்துக்கு நீ செய்தியா? அப்போ மாசம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கிறாங்க, மாசம் ஜகாத் வருவாங்க. ஜகாத் வரவே செய்யாது. ஜகாத் என்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஜகாத். அதை புரியாம மாசம் ஜகாத் கொடுக்கலாமா? மாசம் ஜகாத் கொடுக்காத, சதக்கா செய். அப்போ நம்ம குடும்பத்துல 5 பேர் நம்ம வசதியா இருக்கிறோம், வெளிநாடுகளை சம்பாதிக்கிறோம், நல்ல நிலையில இருக்கிறோம்னா இந்த 5 பேரும் சேர்ந்து குடும்பத்துல லிஸ்ட் எடுத்து யாரு ஏழ்மையில இருக்கிறா, யாருக்கு சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க, யாருடைய குடும்பம் வறுமையில இருக்கிறது என்று சொல்லுங்க. இது அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய பரக்கத் என்பதை புரிந்து கொள்ளுங்க. இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நம்ம வளமையாக தொடர்ந்து செய்வோமே ஆனால் இது அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய பரக்கத்து. உங்களுக்கு நிலையான புறத்திலிருந்து வேலையையும் தருவான், சம்பளத்தையும் தருவான், நல்ல ஜாபையும் தருவான். இது எங்கேயும் நம்ம படிக்கிறோம்? அபூபக்கர் சித்திக் அல்லாஹ் தஆலாவுடைய வாழ்க்கையில படிக்கிறாங்க. பார்க்கிறோமா இல்லையா? எந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் இதற்குன்னு பட்டியலிட்டு கையை காமிச்சா முதலடியா கூட்டு தூக்கிட்டு வந்து கொடுக்கிறது யாரு? அபூபக்கர் தான் கொடுப்பாங்க, வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் இல்லையா? அபூபக்கர் உமரும் பார்க்குறாங்க, உமர்ல தான் நினைக்கிறாங்க இந்த அபூபக்கரை லைஃப்ல என்னைக்காவது நம்ம ஓவர்டேக் பண்ணணும், கார்ல இல்ல இதுல ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கொண்டு வர்றாங்க தர்மபுரில. இல்லாட்டி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உமர்கிட்ட கேட்டாங்க, உமரை என்ன விட்டுட்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்க? அல்லாஹ்வுடைய தூதரை இந்த மாதிரி ஒரு பங்கு வீட்டுல இருக்கு, மிச்சத்தை தான் கொண்டு வந்திருக்கேங்கிறாங்க. அபூபக்கர் சித்திக்கிட்ட கேட்கறாங்க, அபூபக்கரை என்ன கொண்டு வந்தீங்க, வீட்டு பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, குடும்பத்துக்கு என்ன விட்டுட்டு வந்தீங்க? அல்லாஹு வ ரசூல், வீட்டுல யார் இருக்கா? அல்லாஹ்வையும் ரசூலையும் வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற அவருடைய சிந்தனையை பாருங்க. ஏழைகளுக்கு கொடுக்கணும்னா அபூபக்கரை இந்த உலகத்துல ஆள் கிடையாது. எந்த நன்மையை சொன்னாலும் உடனடியாக வந்து நிற்பாங்க. கொடுத்தாரா இல்லையா? ஒரு குடும்பத்துக்கு
தன் குடும்பத்தை சார்ந்தவர், அவருக்கு மாசம் உதவிகளை செய்து கொண்டே இருந்தார். யாருக்கும் தெரியாது, வெளி உலகத்துக்கு தெரியாது, போட்டோ பிடிச்சு போடல, விளம்பரப்படுத்தல, யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் டக்குன்னு நிறுத்திட்டார். மாசம் கொடுத்துட்டு இருக்காருங்க. மாசம் அந்த குடும்பம் இவரை வைத்துதான் சாப்பிடுகிறது, இவருடைய நிதியை வைத்துதான், இவர் கொடுக்கக்கூடிய காசை வைத்துதான் தன்னுடைய தேவைகளை போய்க் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் தெரியாது. திடீரென்று ஒரு நாள் நிறுத்தி விட்டார். ஏன் நிறுத்தினாரு? அவர் ஒரு சின்ன தப்பை பண்ணிட்டார். அவர் ஒரு சின்ன தவறை செய்துட்டார். நீ நினைக்கிறமா இல்லையா, என்கிட்ட வாங்கிட்டு அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டானா, இனி வச்சுக்கிறம்பா அப்படின்னு முடிவு கட்டுறோம். இது தவறான முடிவு. 1000 துரோகம் பண்ணாலும் நாம் செய்யக்கூடிய உதவி அவருக்கு செய்துதான் ஆக வேண்டும். அல்ல நமக்கு பரக்கத்தை தர்றான். ஏன் நிறுத்துறாரு? ஆயிஷா அம்மாவுடைய விஷயத்துல தவறான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். இட்டு கட்டப்பட்ட அந்த விஷயத்துல இவரும் என்ன செய்த சம்மந்தப்பட்டிருக்கிறார். அபூபக்கர் இதுதான் மனுஷன் தானே, ரோஷம் வந்துட்டு, கோபம் வந்துட்டு, நான் உதவி செய்த நபரே எனக்கு துரோகம் வைக்கிறாரா, அவரே என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசினாரா என்று நிறுத்தி விட்டார். அல்லாஹ் உடனடியாக வசனத்தை இருக்கிறான். எவ்வளவு பெரிய நல்ல மனிதர் பாருங்க. வலா யஅதலி உதுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅத்தி அய்யுபது லில் குர்பா. உங்களிலே செல்வம் வசதி படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஏழைகளுக்கு உறவுகளுக்கு நாங்கள் இனிமேல் கொடுக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்யாதீர்கள். அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது விரும்பலையா அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான். மீண்டும் அந்த உதவிகள் தொடர்ந்து போகுது. எந்த உதவிங்க? எதை நிறுத்தினாரோ, அல்லாஹ் கண்டிச்சானோ அந்த உதவிகள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அப்ப இதை செய்யுங்க. இந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னா இதை புதுசாக உண்டு பண்ணுங்க. இது ஒரு வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் தருவதற்கான காரியங்கள். நம்ம குடும்பத்தில் 4 பேருக்கு ஹெல்ப் பண்றோம். மாசம் வருஷத்துக்கு ஒரு தடவை சுனாமி வந்த பிறகு அது மாதிரியான உதவிகள் எல்லாம் இல்லை. இது தொடரான உதவிகள். அல்லாஹ் நமக்கு தர்றான் அப்படின்னு சொன்னா அதுல கொஞ்சம், அதுல சின்ன உதவிகள், அதுல ஏழைகள், இந்த மாதிரியாக பொறுக்கி எடுத்து நீங்க உதவி செய்தீங்கன்னா இதனுடைய நன்மையை நீங்கள் நிச்சயம் மறுமையில பார்க்கலாம், இங்கேயும் பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரியான உதவிகளை நம்ம செய்தோம்னு சொன்னா வரலாற்றில் நம்ம பெயர் சொல்லப்படுகிறதோ இல்லையோ, அல்லாஹ்விடத்துல கண்டிப்பாக நாம் பெயர் சொல்லப்பட்டவர்களாக ஆகுவோம். எனவே ஏழைகளுடைய விஷயத்திலே அதிகமான அக்கறை செலுத்தக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கான உதவிகளை செய்யக்கூடிய நல்லவர்களாகவும் இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவரையும் வாய்க்கிறவானாக. வாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.